உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அடி அடிக்கலாம் போக கூடாதுன்னு. அதெல்லாம் யூசுவல் தானே. நீ அன்னைக்கு அப்படித்தான் அர்க்காடி புருஷன் அடிச்சு போட்டேன். அதுவும் யூசுவல் தானே. நீங்க சாப்பாடு போடுங்க. சாப்பாடு இவர் மஞ்சள் காட்டுக்கு போனாராம். வயசு பிள்ளைங்க நேரத்துல சாப்பிட்டு உடம்பு பாத்துக்க வேணாம். இவர் சண்டைக்கு போனாராம். பண்றதையும் பண்ணி போட்டு அண்ணன் முன்னால பதுசா நிக்கிறது. இப்படி போன இடம் வந்த இடம் அடிதடின்னு போனா என்ன அர்த்தம்? இல்ல என்ன அர்த்தம்னு கேக்குறேன். அதுவும் யூசுவல் தானே. நீ பொரியல போடுங்க. இன்னைக்கு கீரை தானே. இதுவும் யூசுவல் தான். என்றா செருப்பு வாயை மட்டும் போட சாப்பிடாம. வாயை மூடிட்டு எப்படிங்க நான் சாப்பிட முடியும்? என்றா பேசுற? என்றா பேசுற? நீங்க கேள்வி கேட்டீங்க அதான் அப்படி. நான் கேள்வி கேட்டு பேசுறேன். நீ சாப்பிடும் போது ரெண்டு பேருக்கும் என்ன பேசுங்க? நாங்க என்ன பண்ணிட்டோம்? கால இருந்து வடுக்கு 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 வடுக்கணும். ஏனுங்க அப்புறம் கொடுக்குப்பா. இந்நேரத்துக்கு உட்காந்துட்டு என்ன பண்ற? பரீட்சை எழுதிட்டு இருக்க. யாரையா நீ வெளியில போறத விளக்கு வச்சு பாத்துட்டு இருக்கிற? கற்கல்ல வாயா நல்லா காட்டுறேன். டேய் வர வர நம்ம ஊர்க்காரனுங்க சரக்கு ஏத்திட்டு போற குட் ஸ்டெயின் மாதிரி ஆகிட்டானுங்க. லோடிங் அன்லோடிங் எந்த டைம் வேணாலும் பண்றானுங்க. நாய நடபாதையில் உட்காராத கொஞ்சம் நவுந்து உட்கார்றா. ஐயோ யாரா நீ? ஏன்பா பெரியவங்க கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. போடா என் தகப்பனையே வாடா போடாம உன்னை என்னடா சொல்றது? எங்கடா போற? என் பொண்டாட்டி 6 மணிக்கு காணுங்க. அவளை தேடிட்டு போறணுங்க. என் தகப்பனை 6 மணில இருந்து காணோம். நானும் தேடிட்டு தான் போறேன். அதுக்கு எதுக்கு இத்த பெரிய லைட்டு? அந்த நாய் இவ்வளவு பெரிய லைட்லயே டிம்மா தாண்டா தெரியுமா? ஐயா நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இது பொம்பளை இடம். எந்திரிச்சு போய் ஆம்பளை பக்கத்துல உட்காருங்க. அதெல்லாம் முடியாதையா. நான் வாத்தியார் சொல்றேன். எந்திரிச்சு போய் ஆம்பளை பக்கம் உட்காருங்க. நீ சொன்ன நான் கேட்கணுமாக்கா? வாத்தியார் சொன்னா கேட்கணும். நான் சொல்றேன் நீ பதில் சொல்லு. கேளுங்க சொல்றேன். மீனுக்கு வலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? மீன் இருக்கும். மானுக்கு வலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? மான் இருக்கும். கொசுவுக்கு வலை போட்ட வலைக்குள்ள என்ன இருக்கும்? கொசு. டேய் தகப்பா, நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்றா. நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல நீ இருப்ப. கண்டமா. டேய் தகப்பா, தாய் குலத்து மேல கை வைக்காத. கைய கட் பண்ணிட்டு வேடா கைய. டேய் தகப்பா நில்றா தகப்பா ப்ளீஸ். டேய் தகப்பா நில்றா தகப்பா. டேய் தகப்பா நில்றா. தாய் குலமே தந்தை குலமே, இவ்வளவு இம்சிகளுக்கு இடையில இவனை நான் ஏன் உயிரோட விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன பெத்த தாய மறைச்சு வச்சிருக்கான். இந்த கும்பல்லையாவது என்ன பெத்த தாய் யாராவது இருக்காங்களா? இங்க யாரு கிடையாது. புறாவன பசுபதி வந்துட்டானே. என்ன கூப்பிட்டீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல. உன்ட கல்யாண விஷயமா உன்ட்ட சொல்லியிருந்தானல்ல, அதான் அந்த இன்டர்நேஷனல் சிமெண்ட் ஃபேக்டரிக்காரோட பொண்ணு. ஆமா சொன்னீங்க. அது படிப்பு முடிச்சிருச்சா? என்னது அது? பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சிடல. ஐயா அது நல்லா இருக்காதுங்க. அது எப்படி பார்க்காம சொல்ற? அது இல்லைங்களா, நான் என்ன போய் பொண்ணை பார்த்துக்கிட்டு நீங்களும் அண்ணியும் பார்த்து சொன்னாலே போதுங்க. இல்ல இல்ல, அது அசலூர்ல படிச்ச புள்ள, நாகரிகத்துல வாழ்ந்த புள்ள. அப்புறம் அதுல சொத்த இதுல சொத்தன்னு சொல்லிடக்கூடாது பாரு. போட்டோவை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் ஒருக்கா பார்த்து வந்துடல. நீங்க கை நீட்டீங்கன்னா செத்தைக்கும் சரக்கும் தாலி கட்ட நான் தயாரா இருக்கிறேனுங்க. ஊருக்கே நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நீங்க தான் முடிவு பண்றீங்க. எனக்கு மட்டும் என்னங்க, நீங்களும் அண்ணி பார்த்து சொன்னாலே போதும். அட என்ன இவன் நீங்க பார்த்தா போதும் நீங்க பார்த்தா போதும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏனுங்க அந்த காலத்துல நீங்க என்ன பார்த்தா கட்டிக்கிட்டீங்க? ஆனா அதுக்குதான் கலந்து ஒரு தடவை பாத்துக்கன்னு சொல்ற, கேட்க மாட்டேன்றானே. சரிதானே? கணக்கு பசுபதி போட்டோ கொடுத்து அனுப்பு. ஒண்ணு பார்த்து சரின்னு சொல்லிடுச்சுன்னா பேசி முடிச்சிடலாம். சரிங்க ஐயா.
அப்படியே நீ விடுங்க விடுங்க, நான் பார்த்து சொல்றேன் என்ன இது முதல்ல நான் தான் பாப்பேன், நான் தான் சின்னவன். விடுங்க விடுங்க. மைசன் பொண்ணு வந்திருக்கு பாருங்க. டேய் தகப்பா, மைசன் எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்கா? ஆண்டா. சமந்தி, உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமாக்கும்? ஏன் தெரு தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா? அது இல்லங்க மகனே, எனக்கு போர் அடிக்கும் போது மருமகளை பாட வச்சு கேட்டுருவோம்ல. ஏண்டா டேய், நீ போர் அடிக்காம இருக்கிறதுக்கு பாடுறதுக்கு அவன் ஆல் இண்டியா ரேடியோவா? என்னடா சிரிக்கிற? வாய மூடுறா. பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. டேய் தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கையா. மைசன் எடா கையா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நான் உங்க டாக்டர் கிட்ட செப்பரேட் ஸ்பீக்கிங். ஓ தாராளமா. பயப்படாதீங்க, இப்ப வந்துருவாரு. போக வேண்டிய இடத்துக்கு போயிருப்பாரு. ஹாய் ஹாய் ஹாய். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. வெக்கமா? ஐ லைக் இட். உன் அழகுக்கு முன்னால நான் அடிமையாகிட்டேன். ஐயோ சிரிக்கிறாடா சிரிக்கிறா. உன் சிரிப்புக்கு முன்னால நான் செதஞ்சு போயிட்டேன். ஐ லவ் யூ வெரி மச். யா நாட் டச்சிங். மை ஃபாதர் கேப் மாரி. ஐ அம் ஜென்டில்மேன். மேரேஜ் பேக். ஐ டச்சிங் யா. நவ் ஃபிக்ஸ் த மேரேஜ். பாய் பாய். என்ன மாப்பிள்ள, பிள்ளைகிட்ட எல்லா விளையாடையும் பேசிட்டீங்களா? எல்லாமே நான் பேசிட்டேங்க. பொண்ணு தான் பதிலே பேச மாட்டேங்குது. கூச்ச சுபாவம் போல் இருக்கு. பொண்ணை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே இருந்துட்டா எங்க குடும்பத்துக்கே ரொம்ப நல்லதுங்க. கவலையே படாதீங்க மாப்பிள்ள, என் பொண்ணு சாகிற வரைக்கும் இப்படியே தான் இருப்பா. ஏன்? அவளுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. ஒரு மைக்கு அவுட்டு, 2 ஸ்பீக்கர் அவுட்டா? அட பாவீங்களா, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா. இதை ஏன்டா எனக்கு முன்னாடியே சொல்லல? பெரியவர் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலீங்களா? நான் அப்பவே அவர்கிட்ட சொல்லிட்டேனுங்க. அவர்தான் இப்பேற்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது உங்க லட்சியம்னு சொன்னாருங்க. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஏன்டா எப்படி? ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. டேய், உனக்கு நான் மகனா பிறந்தது பெரிய தியாகம்டா. இதை விட என்னடா தியாகம் பண்றது? ஆல் ப்ரோகிராம் கேன்சல். மாப்பிள்ள மாப்பிள்ள பேபே பேபே லவ் பாடி. உங்களுக்கு நாட்டாம வீடு தெரியுமா? என்னங்க நீங்க நேத்து பிறந்த குழந்தை கூட தெரியுங்க. வாங்க கூட்டி போறேன். சும்மா இருங்க. போங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். சொன்னதே கேட்க மாட்டேங்க. என்ன நீ சாப்பாட தட்டுல போட சொன்னா அண்ணி தலையில போட்டு. ஐயோ, நான் சாதம் போடும்போது நீங்க தானே எனக்கு கீரை போட சொன்ன. நல்ல காலம். சாம்பார் போடுற நேரத்துல நான் வரல. சாம்பார் கொதிக்குது.